ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் 2 வாங்கி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு. தண்ணி கொதிக்க போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் வந்து அதில் கட் பண்ணி போட்டுட்டு அதில் நம்ம சுடுதண்ணி ஊற்றலாம். உங்களுக்கு விருப்பமான சைஸில் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெருசாக வேணால் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லாட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்படியே இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டாம். இது வந்து ஆஃப் பாயில் ஆனால் போதும், ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. நல்லா இருக்கிறதுக்கு மஞ்சூரியனுக்கு கைப்பிடி உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து அதில் ஊற்றிடலாம். இருக்கட்டும். 20-30 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே நல்லா குக் ஆயிரும். அது பாதி குக் ஆனால் போதும். ஃபுல்லாக குக் ஆகணும்னா நீங்கள் கொதிக்க போடணும். ஃப்ரைட் ரைஸுக்கு பாதி குக் ஆனால் தான் நல்லா இருக்கும் காலிஃப்ளவர் சாப்பிட்றதுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது கொதிக்கட்டும். அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். போதும், 15-20 நிமிஷம் ஊற வைங்க போதும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போடலாம். இப்போ காய்கறி வந்து கேரட், பீன்ஸ் 2 கழுவி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு கழுவிக்கோங்க கேரட்லாம். ரோஸ் மட்டும் கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு கழுவிக்கோங்க. கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி உள்ள போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆல்ரெடி தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு அப்புறம் தான் போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் குக் ஆனால் போதும், ஓவர் குக் ஆகக்கூடாது ஃப்ரைட் ரைஸ்க்கு. கொதிக்கட்டும். நம்ம காய்கறி வெட்டிடலாம். வைக்கலாம். சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு. மிக்ஸ் போட்டு செய்கிறனால நல்லா சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. கேரட்டையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும் ஓரமாக. கோஸை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். வெங்காயத்தாள் இன்னும் எடுத்துக்கோங்க. எனக்கு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தான் போட போகிறேன். வெங்காயத்தாள் இருந்ததுன்னா ஓகே, நல்லாயிருக்கும். கோஸை பொடியாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். எப்பவுமே கோஸ் வந்து கட் பண்ணிட்டு தண்ணியில் எடுத்து கழுவுங்க, அதான் நல்லது. கழுவுனதுக்கப்புறம் கட் பண்ண வேண்டாம். மஞ்சூரியனுக்கு இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். இருக்கட்டும். இப்போ வந்து சாதம் வந்து வெந்துருச்சு. நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
இவ்வளோ குக்கானா போதும், குழையக்கூடாது. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து மூடி வச்சுக்கலாம். ஓகே, இருக்கட்டும். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் குக் ஆனால் போதும். இது நல்லா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கோபி மஞ்சூரியனுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லாட்டி கோதுமை மாவு இருந்தால் கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தோம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பஜ்ஜி மாவு மாதிரி நிறைய மாவு போட்டு முக்கி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மேலே லைட்டாக கோட்டிங் ஆனால் போதும். இந்த அளவுக்கு போதும், இருக்கட்டும். ஆயில் காய வச்சிடலாம். அது காயட்டும். இதை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கத்தியில் சாப் பண்ணால் கூட பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும், ரொம்ப அரைய வேண்டாம். இப்போ ஆயிலில் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே, ஃப்ரை ஆகட்டும். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஒரு பாதி ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இன்னொரு பாதி ஆனியன் வந்து மஞ்சூரியனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதோட கேபேஜ் எடுத்து வச்சுக்க ஃபில்டர் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதங்கட்டும். காலிஃப்ளவர் பொரிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆனால் ஃப்ரை ஆகணும். இது ஆகட்டும். இது ஆஃப் குக் ஆகட்டும். இது காய்கறிலாம் ரொம்ப வேக வேண்டாம். அவ்வளோதான், இது வந்து பொரிஞ்சிச்சு, எடுத்துடலாம் தனியாக. இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வந்து உப்புலாம் போட வேண்டாம். அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லேயே உப்பு இருக்கும். ஸோ வந்து சாதம் வேக வைக்கும் போது கூட நீங்கள் உப்பு போட வேண்டாம்.
இதுலேயே உப்பு எல்லாம் மிளகாத்தூள் எல்லாமே இருக்கும். உப்பு காய்கறிலையும் சாதத்துலையும் உப்பு போட வேண்டாம். மிக்ஸ் போட்டு செஞ்சீங்கன்னா போட வேண்டாம். லைட்டாக வதங்கிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதோட சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா கோட்டிங் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலாம் ஊற்ற வேண்டாம். கடையிலலாம் நிறைய ஆயில் ஊற்றி செய்வாங்க ஃப்ரைட் ரைஸு. ஆயிலாம் நம்ம ஊற்ற வேண்டாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றிருக்கிறேன், போதும். ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இல்லைன்னா வெங்காய தால் போட்டுக்கோங்க. ஆனியன் தால் வச்சுருப்பாங்க கடையில். கொத்தமல்லி போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஆனியன் தால் தான் வாங்கி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு. ஃப்ரைட் ரைஸ் இப்போ வந்து கோபி மஞ்சூரியன் செஞ்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆனியன் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக், பச்சை மிளகா வந்து சாப் பண்ணி வச்சுக்கிறத போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அதான் கோபி மஞ்சூரியனுக்கு நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை நான் கேப்சிகம் தான் போடலை எனக்கு. ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. நான் அந்த மாவு மிக்ஸ் பண்ணோம், அந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணோம்ல, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் மாவு இருக்கும். லைட்டாக ஊற்றிக்கோங்க, போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். அதுவும் கொஞ்சம் சாஸ் மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கோட்டிங் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி இல்லைன்னா வெங்காயத்தாள் சேர்த்து இறக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்க போட்டு. கோபி மஞ்சூரியன் ரெடி. இது சாஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்ற வேண்டியிருக்கும். இது ட்ரையாக செய்கிறனால ஓகே, போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சுட சுட ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.